இப்போ வந்து ஆக்சுவலி ஒரு ப்ரோக்ராம் பற்றி படிச்சுட்ருக்கேன். தட் இஸ் கால்ட் அஸ் ரீப்ரொடக்டிவ் சைல்ட் ஹெல்த் ப்ரோக்ராம். ஓகேங்களா? இது வந்து ஸ்டார்ட் ஆனது April 1, 2005. இதில் என்ன போட்டிருக்குன்னா, பேசிக் நெசசிட்டிஸ் என்ன ஃபார் அ ஆர்சிஹெச் என்னென்ன பண்ணணும் அந்த ப்ரோக்ராம்லனா, எல்லாம் இந்த ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு பெரிஃபரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ், இந்த ஊரில் வந்து சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குமே, ஆளுங்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறதுக்கு. ஸோ அதில் 24 ஹவர்ஸ் டெலிவரி சர்வீசஸ், அதாவது குழந்த நார்மல் வெஜைனல் டெலிவரி வழியாக பிறக்கிறதுக்கு வந்து அந்த சர்வீசஸ் இருக்கணும். ப்ளஸ் அசிஸ்டட் டெலிவரிஸ், ஃபோர்செப்ஸ் போட்டு பேபியை எடுக்கிற மாதிரி அப்படியும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு போட்டிருக்கு. இன்னொன்று, எமர்ஜென்சி ஆப்ஸ்டெட்டிக் கேஸஸில் சிசேரியன் செக்ஷன் பண்ணுறதுக்கும் அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுங்கிறாங்க. நியூபார்னுக்கு கேர் இருக்கணுங்கிறாங்க. தட் இஸ் நாட் மச் ரிசோர்ஸஸ் ரெக்வயர்ட் ஃபார் இட். அடுத்தது ஃபுல் ரேஞ்ச் ஃபேமிலி பிளானிங் சர்வீசஸ் லைக் இன்க்ளூடிங் லாப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸ். லாப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸ் இப்போ பெரிஃபரல் ஹெல்த் சென்டர்ஸில் எனக்கு தெரிலப்பா, சரியா? அண்ட் அதர் திங்ஸ் ஆர் சேஃப் அபார்ஷன் சர்வீசஸ். திஸ் கேன் பி, I don't know, many places வந்து it is not well equipped, so it is best to come to a tertiary health center. tertiary health centerனா கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது வந்து it is safer for safe abortions. Treatment for sexually transmitted diseases, blood storage facilities. blood storage facilities எத்தனை பிஹெச்சியில் இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. அடுத்தது எசென்ஷியல் லெபார்ட்டரி சர்வீசஸ். ஐ கெஸ் மேபி பேசிக் ஸ்டஃப் இருக்கலாம், மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்கலாம், ஸ்டெய்னிங்க்கு வந்து அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கலாம் மேபி. அதுவும் நிறைய இடத்துல இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ரெஃபரல் சர்வீசஸ், அதாவது ஒரு பிஹெச்சிக்குன்ட்டு பிஹெச்சிக்குன்ட்டு ஒரு ஆம்புலன்ஸ் பேசிக்காக இருக்கணுமா ஒரு பிஹெச்சிக்கும். இருக்கா பார்ப்போம்.